வகுப்பு 3. தலைப்பு பாதுகாப்பு. வணக்கம் மாணவ செல்வங்களே, 3ஆம் வகுப்பு சுற்றுச்சூழல் அறிவியல் வகுப்புக்கு வரவேற்கிறேன். இன்று நாம் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பற்றி கற்கப் போகிறோம். பாதுகாப்பு விதிகள் விபத்துகளிலிருந்து நம்மை காப்பாற்றி நம்மை மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கின்றன. வீட்டில், சாலையில், தண்ணீரில், மின்சாரத்தை பயன்படுத்தும் போது மற்றும் அந்நியர்களிடமிருந்து எவ்வாறு பாதுகாப்பாக இருக்கலாம் என்பதை பார்ப்போம். இப்போது நமது பாதுகாப்பு பாடத்தை தொடங்குவோம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த பாடத்தின் முடிவில் நீங்கள் கீழ்க்கண்டவற்றை கற்க முடியும். பாதுகாப்பற்ற அல்லது சங்கடமான சூழ்நிலைகளை எவ்வாறு கையாள்வது என்பதை அறிதல் மற்றும் உங்களை பாதுகாத்துக் கொள்ள பாதுகாப்பு வழிமுறைகளை எவ்வாறு பின்பற்றுவது என்பதையும் கற்றுக்கொள்வீர்கள். முதலில் ஒரு மன வரைபடத்தை பார்ப்போம். பாதுகாப்பு விதிகள். விபத்து பாதுகாப்பு, தீ பாதுகாப்பு, சாலை பாதுகாப்பு, நீர் பாதுகாப்பு, மின்சார பாதுகாப்பு. பாடத்திற்குள் செல்லும் முன் சில புதிய முக்கிய சொற்களை கற்போம். பாதுகாப்பு, விபத்துகள், தீ பாதுகாப்பு, சாலை பாதுகாப்பு, நீர் பாதுகாப்பு, மின்சார பாதுகாப்பு. விபத்துகளை தவிர்க்கும் பாதுகாப்பு நடவடிக்கைகள். நாம் கவனமாக இல்லாவிட்டால் எப்போது வேண்டுமானாலும் விபத்துகள் ஏற்படலாம். ஆகையால் நாம் செய்ய வேண்டியது ஈரமான தரையில் கவனமாக நடக்க வேண்டும். படிக்கட்டுகளில் ஒருவரை ஒருவர் தள்ளவோ அல்லது ஓடவோ கூடாது. விளையாட்டு மைதானம் போன்ற பாதுகாப்பான இடங்களில் மட்டுமே விளையாட வேண்டும். பெரியவர்களின் பேச்சை கேட்டு பாதுகாப்பு விதிகளை பின்பற்ற வேண்டும். கவனமாக இருந்தால் பல விபத்துகளை தவிர்க்க முடியும். தீ பாதுகாப்பு. தீ மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது, ஆனால் அது சில சமயங்களில் ஆபத்தானதுமாக கூட இருக்க முடியும். பாதுகாப்பாக இருக்க தீக்குச்சிகள் அல்லது லைட்டர்களுடன் ஒருபோதும் விளையாடாதீர்கள். எரிவாயு அடுப்பு மற்றும் மெழுகுவர்த்திகளில் இருந்து தூரமாக இருங்கள். தீ விபத்து ஏற்பட்டால் பதற்றம் அடையாமல் அமைதியாக பெரியவர்களிடம் சொல்லுங்கள். முக்கியமாக பெரிய தீ விபத்து ஏற்பட்டால் உடனே தீயணைப்புத் துறைக்கு அழைக்க நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சாலை பாதுகாப்பு. சாலைகள் வாகனங்களால் நெரிசலாக இருக்கும். எனவே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த விதிகளை பின்பற்றுங்கள். நடைபாதையில் மட்டும் நடக்க வேண்டும். சாலையை கடக்கும்போது வரிக்கடவை வழியாக கடக்க வேண்டும். சாலையை கடக்கும் முன் இடது பக்கம், வலது பக்கம் பார்த்து உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். போக்குவரத்து விளக்குகளை மதியுங்கள். சிவப்பு நிறம் நிறுத்து என்று பொருள். பச்சை நிறம் செல் என்று பொருள். மிதிவண்டி அல்லது விசை உந்துகளில் செல்லும் போது தலைக்கவசம் அணிய வேண்டும். இந்த விதிகள் நம்மை சாலையில் பாதுகாப்பாக வைத்திருக்கின்றன. நீர் பாதுகாப்பு.
தண்ணீரில் விளையாடுவது மகிழ்ச்சியானது, ஆனால் கவனக்குறைவாக இருந்தால் அது ஆபத்தானதாகவும் இருக்கும். இந்த நீர் பாதுகாப்பு குறிப்புகளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆழமான நீரின் அருகே ஒருபோதும் செல்லாதீர்கள். எப்போதும் ஒரு பெரியவர் அல்லது பயிற்சியாளர் அருகில் இருக்கும்போது மட்டுமே நீந்துங்கள். நீந்தும் போதோ அல்லது படகில் செல்லும் போதோ மிதவை அங்கி, அதாவது உயிர் காப்புரை அணியுங்கள். நீச்சல் குளம் அல்லது குளம் அருகே ஓடவோ அல்லது விளையாடவோ கூடாது. இது நீர் தொடர்பான செயல்பாடுகளை அனுபவிக்கும் போது நம்மை பாதுகாப்பாக வைத்திருக்கும். மின்சார பாதுகாப்பு. மின்சாரம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது, ஆனால் கவனமாக இல்லாவிட்டால் அது ஆபத்தானதாக இருக்க முடியும். பாதுகாப்பாக இருக்க ஈரமான கைகளால் சுவிட்சுகள், மின்கம்பிகள் அல்லது பிளக்குகளை ஒருபோதும் தொடாதீர்கள். திறந்த அல்லது உடைந்த மின்கம்பிகளில் இருந்து தூரமாக இருங்கள். மின்சார பொருட்களை சீரமைக்க முயற்சிக்காதீர்கள். உதவிக்கு ஒரு பெரியவரை கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த விதிகள் நம்மை மின்சார அதிர்ச்சியிலிருந்து காப்பாற்றுகின்றன. குழந்தை பாதுகாப்பு. குழந்தை பாதுகாப்பு ஏன் முக்கியம்? குழந்தை பாதுகாப்பு என்பது ஆபத்துகளில் இருந்து, குறிப்பாக தவறான தொடுதல்களில் இருந்து பாதுகாப்பாக இருப்பதை பொருள்படுத்துகிறது. தவறான தொடுதல் என்றால் என்ன? தவறான தொடுதல் உங்களுக்கு இது போன்ற உணர்வுகளை ஏற்படுத்தும். அசௌகரியமாக, பயமாக, குழப்பமாக, சோகம். யாரும் உங்கள் தனிப்பட்ட பகுதிகளை தொடக்கூடாது. யாராவது இதை ரகசியமாக வைத்திருக்க சொல்லினால் உங்கள் பெற்றோர் அல்லது ஆசிரியர்களிடம் சொல்லுங்கள். நீங்கள் பாதுகாப்பாக இருக்கும்போது நீங்கள் விளையாடவும், கற்றுக்கொள்ளவும், மகிழ்ச்சியுடன் வளரவும் முடியும். பெற்றோர்கள், ஆசிரியர்கள், உறவினர்கள் போன்ற நம்பகமான நபர்களின் அருகில் இருங்கள். முன்பின் தெரியாத அந்நியர்களுடன் ஒருபோதும் செல்லாதீர்கள். நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் என்பதை எப்போதும் பெற்றோரிடம் சொல்லுங்கள். பாதுகாப்பாக இருங்கள், நிம்மதியாக இருங்கள். ஆகையால் குழந்தைகளே, பாதுகாப்பு மிகவும் முக்கியம். தீ பாதுகாப்பு, சாலை பாதுகாப்பு, நீர் பாதுகாப்பு, மின்சார பாதுகாப்பு ஆகியவற்றை பின்பற்றுவதன் மூலமும் அந்நியர்களிடம் கவனமாக இருப்பதன் மூலமும் நாம் விபத்துகளை தவிர்த்து மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நினைவில் கொள்ளுங்கள், எப்போதும் பாதுகாப்பிற்கே முதலிடம். வாசிப்போம். குழந்தைகளே, கவனமாக இருப்பது நம்மை பாதுகாப்பாக வைத்திருக்கும் என்று நாம் கற்றுக்கொண்டோம். தீ, நீர், சாலைகள் மற்றும் மின்சாரம் ஆகியவை அனைத்தும் பயனுள்ளவை. ஆனால் நாம் கவனக்குறைவாக இருந்தால் அவை ஆபத்தானவையாக மாறக்கூடும். தினமும் பாதுகாப்பு விதிகளை பின்பற்றுவதால் நாம்
விபத்துகளை தவிர்க்கலாம். நம்மையும் மற்றவர்களையும் பாதுகாக்கலாம் மற்றும் மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் வாழலாம். கவனமாக இருங்கள் குழந்தைகளே. இனிய நாளாக அமையட்டும். வீட்டு பரிசோதனை. சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். கேள்வி 1. சாலையை கடக்கும் முன் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆ. விரைவாக ஓடு. ஆ. இடது மற்றும் வலது பக்கம் பாருங்கள். இ. கண்களை மூடு. இ. சாலையில் குதிக்கவும். கேள்வி 2. இவற்றில் எது நீர் பாதுகாப்பு விதி? ஆ. ஆழமான நீரில் தனியாக நீந்துதல். ஆ. உயிர்காப்பு கப்பை அணிதல். இ. குளத்தருகே ஓடுதல். இ. நீர் பைப்புகளுடன் விளையாடுதல். கேள்வி 3. மின்சார சுவிட்சுகளை நாம் தொடக்கூடாது. ஆ. காலணிகள் அணிந்து. ஆ. உலர்ந்த கைகளால். இ. ஈரமான கைகளால். இ. கையுறைகள் அணிந்து. கோடிட்ட இடங்களை நிரப்புக. கேள்வி 1. சாலையில் இருக்கும்போது எப்போதும் டேஷ் நடக்க வேண்டும். கேள்வி 2. டேஷ் மற்றும் லைட்டர்களுடன் ஒருபோதும் விளையாடக்கூடாது. கேள்வி 3. நீந்தும் போது டேஷ் அணிந்திருப்பது நம்மை பாதுகாப்பாக வைத்திருக்கிறது. கேள்வி 4. மின்சார பொருட்களை சரி செய்வதில் உதவி கேட்க நாம் டேஷ் அணுக வேண்டும். உண்மை அல்லது தவறு? கேள்வி 1. கவனமாக இல்லாவிட்டால் தீ ஆபத்தானதாக இருக்கலாம். டேஷ். கேள்வி 2. சாலையை எங்கு வேண்டுமானாலும் பார்க்காமல் கடக்கலாம் என்பது பாதுகாப்பானது. டேஷ். கேள்வி 3. மிதவை அங்கிகள் நாம் தண்ணீரில் பாதுகாப்பாக இருக்க உதவுகின்றன. டேஷ். கேள்வி 4. ஈரமான கைகளால் கம்பிகளை தொட வேண்டும். டேஷ். ஒரே வாக்கியத்தில் பதில் அளிக்கவும். கேள்வி 1. வீட்டில் விபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய 2 பொருட்களின் பெயர் சொல்லுங்கள். கேள்வி 2. தீ ஏதேனும் ஏற்பட்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கேள்வி 3. மிதிவண்டியில் செல்லும்போது தலைக்கவசம் ஏன் அணிய வேண்டும்? பாடத்திட்ட பணிகள். 1. எந்த ஒரு பாதுகாப்பு காட்சியையும் வரைந்து வண்ணமயமாக்குங்கள். தீ பாதுகாப்பு, சாலை பாதுகாப்பு, நீர் பாதுகாப்பு, மின்சார பாதுகாப்பு.